வணக்கம். கடந்த 4 நாள்ல நடந்த மிக முக்கியமான நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய அப்டேட்ஸ ஒரு அதிவேக பயணமா பார்க்க போறோம். வாங்க, நேரத்தை வீணாக்காம உள்ள போகலாம். குறிப்பா நம்ம எய்ம் டிஎன்பிஎஸ்சி அகாடமி நண்பர்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த முழு பகுதியும் உங்க தேர்வு தயாரிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு நம்புறோம். இன்னைக்கு நம்ம 5 முக்கிய தலைப்புகள்ல பேச போறோம். முதல்ல நம்ம தமிழ்நாட்டுல நடந்த முக்கிய விஷயங்கள், அப்புறம் தேசிய அளவுல என்னென்ன கொள்கை மாற்றங்கள் வந்திருக்குன்னு பாப்போம். அதை தொடர்ந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில நடந்த பிரேக் த்ரூஸ், அப்புறம் பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் செய்திகள், கடைசியா சில முக்கியமான நபர்கள் மற்றும் நிகழ்வுகளோட முடிக்கலாம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம மாநிலத்துல நடந்த மிக முக்கியமான லேட்டஸ்ட் அப்டேட்ஸோட இந்த அலசுல ஆரம்பிக்கலாம் வாங்க. முதல்ல தமிழ்நாடு பொருளாதாரம் பத்தி பார்க்கலாம். 2024-25 வருஷத்துக்கு நம்ம மாநிலத்தோட ஜிஎஸ்டிபி வளர்ச்சி அடேங்கப்பா 14% இருக்கும்னு கணிச்சிருக்காங்க. இது மூலமா பெரிய மாநிலங்கள்லயே அதிவேகமா வளர்ற ஒரு பொருளாதாரமா தமிழ்நாடு உருவெடுத்திருக்கு. இந்த வளர்ச்சி எந்த அளவுக்கு பெருசுன்னா, பொருளாதார உற்பத்தியில உத்தரப்பிரதேசம், கர்நாடகா மாதிரியான பெரிய இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்ஸை நம்ம முந்தி இருக்கோம். 31.18 லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டிபிங்கிறது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய மைல்கல். அடுத்து நம்ம நீதித்துறையில ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. ஒரே ஒரு நாள்ல நடந்த தேசிய லோக் அதாலத்துல 1 லட்சத்துக்கும் அதிகமான வழக்குகளுக்கு தீர்வு சொல்லியிருக்காங்க. இது மூலமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு யோசிச்சு பாருங்க, 857.77 கோடி ரூபாய் இழப்பீடு கிடைச்சிருக்கு. கோர்ட்டுக்கு வெளியேயும் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்பதற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. புவிசார் குறியீடு, அதாவது ஜிஐ டேக்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பொருளோட தனித்தன்மை அது வர இடத்த பொறுத்து இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த அங்கீகாரம் கொடுப்பாங்க. இப்போ நம்ம மன்னார் வளைகுடாவோட வரலாற்று சிறப்புமிக்க தூத்துக்குடி முத்துக்களுக்கு இந்த ஜிஐ டேக் கேட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க. பொது சுகாதாரத்துல தமிழ்நாடு ஒரு முன்னோடி திட்டத்தை கையில எடுத்திருக்கு. கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்கிற HPV தடுப்பூசிய நம்ம இந்தியாலேயே முறையா இலவசமா கொடுக்கிற மாநிலம்ங்கிற பெருமை தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கு. 9 - 14 வயசு சிறுமிகளை பாதுகாக்கிற இந்த திட்டம் முதற்கட்டமா 4 மாவட்டங்கள்ல ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இப்போ மாநில செய்திகள்ல இருந்து தேசிய அளவுல நடந்த முக்கியமான கொள்கை மாற்றங்களுக்கு போலாம். மத்திய அரசுல என்னென்ன முக்கிய நகர்வுகள் நடந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். நம்ம உயர்கல்வித்துறையில ஒரு பெரிய சீர்திருத்தம் வரப்போகுது. விக்சித் பாரத் ஷிக்ஷா அதிக்ஷன் மசோதான்னு ஒன்னு கொண்டு வராங்க. இப்போ இருக்கிற UGC, AICTE மாதிரி நிறைய அமைப்புகளை ஒன்னா இணைச்சு இந்திய உயர்கல்வி ஆணையம், அதாவது HECIன்னு ஒரே அமைப்பா உருவாக்க போறாங்க. இதோட முக்கிய நோக்கம் நிர்வாகத்தை எளிதாக்குறது தான். இந்த புது HEC அமைப்பு 4 தூண்கள் மேல செயல்பட போகுது. ஒழுங்குமுறைக்கு ஒரு பிரிவு, தர அங்கீகாரத்துக்கு ஒரு பிரிவு, ஃபண்டிங் அதாவது நிதி ஒதுக்கீட்டுக்கு ஒன்னு, அப்புறம் கல்வி தரத்தை நிர்ணயிக்க ஒரு பிரிவுன்னு தனித்தனியா பிரிச்சு வேலை பார்க்க போறாங்க. இது நிர்வாகத்தை இன்னும் திறமையாக்கும்னு எதிர்பார்க்கலாம். இன்சூரன்ஸ் துறையில ஒரு புரட்சிகரமான மாற்றம் வரப்போகுது. புதுசா வர காப்பீட்டு திருத்த மசோதா அந்நிய நேரடி முதலீட்டு, அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 74% 100% உயர்த்த போகுது. இதனால இந்த துறைக்கு இன்னும் நிறைய முதலீடும் போட்டியும் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பகுதிக்கு வர்றோம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில என்னென்ன புது விஷயங்கள் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த வாரம் ரொம்பவே உற்சாகமான சில முன்னேற்றங்கள் நடந்திருக்கு. சரி, குட்டி மைக்ரோசிப்ல இருந்து பிரபஞ்சத்தோட ஆழம் வரைக்கும் கடந்த சில நாள்ல நம்ம எதிர்காலம் எப்படி இருந்துச்சு, வாங்க சில அசத்தலான கண்டுபிடிப்புகளை பத்தி பார்க்கலாம். இந்த வாரம் பல பிரமாதமான சாதனைகள் நடந்திருக்குங்க. உதாரணத்துக்கு த்ரூ 64 பேர்ல இந்தியா தன்னோட முதல் 64 பிட் மைக்ரோ ப்ராசஸரை உருவாக்கியிருக்கு. டெக்னாலஜில நம்ம தற்சார்புக்கு இது ஒரு பெரிய ஸ்டெப். அதே மாதிரி பக்கவாத சிகிச்சைக்கு ஒரு புது நம்பிக்கையா சூப்பர்னோவா ஸ்டென்ட் சோதனைகள் ஆரம்பிச்சிருக்கு. இது கூடவே இஸ்ரோவோட கமர்ஷியல் வெற்றி, இந்தியாவோட முதல் ஹைட்ரஜன் படகுன்னு டெக்னாலஜில நம்ம ஜெட் வேகத்துல போயிட்டு இருக்கோம். இப்போ நம்மளோட கவனம் பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் மேல. மார்க்கெட்ல என்னென்ன சீர்திருத்தங்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்புல என்னென்ன மைல்கற்கள் வந்திருக்குன்னு இந்த பகுதியில பார்க்கலாம். பொதுத்துறை வங்கிகள்ல அடுத்த கட்ட சீர்திருத்தம் 2 வழிகள்ல வரப்போகுது. ஒன்னு, ஒருங்கிணைப்பு 2.0. இதுல 5 சின்ன வங்கிகளை ஒன்னா சேர்த்து பெரிய வலுவான வங்கிகளா மாத்துவாங்க. 2வது, உரிமை சீர்திருத்தங்கள். இதுல அந்நிய முதலீட்டை அதிகப்படுத்தி சில வங்கிகளை பிரைவேட் ஆக்குவாங்க.
ராம்சர் தலம்னா சர்வதேச அளவுல முக்கியமான ஈரநிலங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு ஸ்பெஷல் அங்கீகாரம். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பிலாஸ்பூர்ல இருக்கிற கோப்ரா நீர்த்தேக்கம் சத்தீஸ்கரோட முதல் ராம்சர் தலமா அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இதுல சில முக்கியமான நபர்கள், நிகழ்வுகள், வரலாற்று தருணங்களை வேகமா பாத்திரலாம். சர்தார் வல்லபாய் பட்டேலோட 75வது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரோட இந்த ஃபேமஸ் கோட்டை நாம ஞாபகப்படுத்திக்கலாம். இந்திய சிவில் சர்வீஸை இந்தியாவோட எஃகு கட்டமைப்புன்னு அவர் சொன்னது அதோட முக்கியத்துவத்தை இன்னைக்கும் நமக்கு உணர்த்துது. சுதந்திர போராட்டத்துல பட்டேலோட பங்கு ரொம்பவே பெருசு. 1917ல கேதா சத்தியாகிரகத்துல ஆரம்பிச்சு 1928ல அவருக்கு சர்தார் பட்டத்தை கொடுத்த பர்டோலி சத்தியாகிரகம், அப்புறம் 1942ல வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வரைக்கும் போராட்டத்தோட ஒவ்வொரு முக்கியமான கட்டத்திலையும் அவரோட தலைமைத்துவம் வெளிப்பட்டது. டிசம்பர் 16 விஜய் திவஸ். 1971 போர்ல நம்ம இந்திய ராணுவம் ஜெயிச்ச அந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிய கொண்டாடுற நாள். இந்த வெற்றிதான் தெற்காசியாவோட புவியியலையே மாத்தி வங்கதேசம்னு ஒரு புது நாட்டை உருவாக்குச்சு. ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஒரு சம்மர் நியூஸ். ஜோஷ்னா சின்னப்பா, அபய் சிங், அனஹத் சிங் இவங்களோட அபாரமான ஆட்டத்தால இந்தியா முதல் முறையா ஸ்குவாஷ் உலக கோப்பைய ஜெயிச்ச வரலாறு படைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த கோப்பைய ஜெயிச்ச முதல் ஆசிய நாடும் நாம தான். கொள்கை, தொழில்நுட்பம், வர்த்தகம்னு எல்லாமே மின்னல் வேகத்துல மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த செய்திகள்ல 2030க்குள்ள இந்தியாவோட எதிர்காலத்தையே மாத்தி எழுத போற விஷயம் எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.